புத்தகம் 2 உலகப் பயணியின் புத்தகம். காண்டோ 10 சிறிய மனதின் ராஜ்யங்கள் மற்றும் கடவுள்கள் பக்கம் 254. தன்னைத்தானே சிதைத்துக் கொள்ளும் சக்தி. அது செய்த மகத்தான விரிவாக்கத்தை தாமதமாகச் சுருக்கும். பின்னர் இந்த வலிமையான மற்றும் அர்த்தமற்ற உழைப்பு முடிகிறது. வெற்றிடம் முன்பு போலவே வெறுமையாக, காலியாக விடப்படுகிறது. இவ்வாறு நிரூபிக்கப்பட்டு முடிசூட்டப்பட்ட புதிய சிந்தனை உலகை விளக்கியது மற்றும் அதன் அனைத்து சட்டங்களிலும் தேர்ச்சி பெற்றது. ஊமை வேர்களைத் தொட்டது, மறைக்கப்பட்ட மகத்தான சக்திகளை எழுப்பியது. அது மயக்கமடைந்த ஜின்களுக்கு சேவை செய்ய கடமைப்பட்டுள்ளது. அவை பொருளின் அறியாமை மயக்கத்தில் பயன்படுத்தப்படாமல் தூங்குகின்றன. அனைத்தும் துல்லியமானவை, கடினமானவை, சந்தேகத்திற்கு இடமில்லாதவை. ஆனால் பொருளின் யுகங்களின் பாறையில் அமைந்தபோது ஒரு முழுமை உறுதியாகவும் தெளிவாகவும் பாதுகாப்பாகவும் எழுந்து நின்றது. அனைத்தும் சந்தேகக் கடலில் மீண்டும் தடுமாறின. இந்த திடமான திட்டம் முடிவில்லாத ஓட்டத்தில் உருகியது. வடிவங்களின் வடிவமற்ற சக்தி கண்டுபிடிப்பாளரை அவள் சந்தித்தாள். திடீரென்று அவள் காணாத விஷயங்களைக் கண்டாள். கண்டுபிடிக்கப்படாத உண்மையிலிருந்து ஒரு மின்னல் அவள் கண்களைத் தூண்டியது. அவளுடைய எல்லா அறிவும் அறியாமையாக தோன்றும் வரை உண்மையான மற்றும் அறியப்பட்டவற்றுக்கு இடையில் ஒரு இடைவெளியைத் தோண்டியது. மீண்டும் உலகம் ஒரு அதிசய வலையாக மாற்றப்பட்டது. ஒரு மாயாஜால இடத்தில் ஒரு மாயாஜால செயல்முறை. ஒரு புரிந்து கொள்ள முடியாத அதிசயத்தின் ஆழம் அதன் மூலத்தை விவரிக்க முடியாதவற்றில் இழந்துவிட்டது. மீண்டும் நாம் வெற்று அறியப்படாததை எதிர்கொள்கிறோம். மதிப்புகளின் மோதலில், ஒரு பெரிய அழிவு விரிசலில், அவளுடைய உடைக்கும் வேலையின் சிதறலிலும் அவள் தனது தெளிவான பாதுகாக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட உலகத்தை இழந்தாள். ஒரு குவாண்டம் நடனம் எஞ்சியிருந்தது. ஒரு வாய்ப்பின் பரவல் ஆற்றலின் பிரமிக்க வைக்கும் சுழலில், வரம்பற்ற வெற்றிடத்தில் ஒரு இடைவிடாத இயக்கம். சிந்தனை அல்லது குறிக்கோள் இல்லாமல் கண்டுபிடிக்கப்பட்ட வடிவங்கள், தேவையும் காரணமும் வடிவமற்ற பேய்கள். பொருள் என்பது உயிரினத்தின் ஓட்டத்தில் ஒரு நிகழ்வு, சட்டம் ஆனால் குருட்டு சக்தியின் கடிகார வேலை பழக்கம். இலட்சியங்கள், நெறிமுறைகள், அமைப்புகளுக்கு எந்த அடிப்படையும் இல்லை. புத்தகம் 2 உலகப் பயணியின் புத்தகம். காண்டோ 10 சிறிய மனதின் ராஜ்யங்கள் மற்றும் கடவுள்கள் பக்கம் 255. விரைவில் சரிந்தது அல்லது அனுமதியின்றி வாழ்ந்தது. அனைத்தும் ஒரு குழப்பமாக, ஒரு பரபரப்பாக, மோதலாகவும் சச்சரவாகவும் வளர்ந்தன. சண்டையிடும் மற்றும் கடுமையான கருத்துக்கள் வாழ்க்கையின் மீது பாய்ந்தன. ஒரு கடினமான அழுத்தம் அராஜகத்தை வைத்திருந்தது. மற்றும் சுதந்திரம் என்பது ஒரு மாயப் பெயராக மட்டுமே இருந்தது. படைப்பு மற்றும் அழிவு ஆயுதம் ஏந்தாமல். ஒரு கிழிந்த மற்றும் நடுங்கும் பூமியின் மார்பில். அனைத்தும் காளியின் நடன உலகில் சுழன்றன. இவ்வாறு சரிந்து, மூழ்கி, வெற்றிடத்தில் விரிந்து, முட்டுக்கட்டைகளை பிடித்து நிற்க ஒரு மண்ணில். அவள் ஒரு மெல்லிய அணு பரந்த அரிய புள்ளி அரிதான அடி மூலக்கூறு பிரபஞ்சத்தை மட்டுமே கண்டாள். அதில் ஒரு திடமான உலகின் தனித்துவமான முகம் விதைக்கிறது. நிகழ்வுகளின் ஒரு செயல்முறை மட்டுமே இருந்தது. இயற்கையின் பிளாஸ்டிக் மற்றும் புரத மாற்றம். மற்றும் கொல்ல அல்லது உருவாக்க மரணத்தால் வலிமையானது. பிளவுபட்ட கண்ணுக்கு தெரியாத அணுவின் சர்வ வல்லமையுள்ள சக்தி. பழைய போதாத வழிமுறைகளிலிருந்து மனிதனை விடுவித்து, பூமிக்குரிய காட்சியின் இறையாண்மையை விட்டுவிட ஒரு சக்தி இங்கே இருக்கக்கூடும் என்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. பகுத்தறிவுக்காக அசல் சக்தியை பிடித்துக் கொண்டு காலத்தின் சாலைகளில் தனது காரை ஓட்டலாம். சிந்தனை இனத்தின் தேவையை எல்லாம் பூர்த்தி செய்ய முடியும். ஒரு முழுமையான அரசு ஒழுங்கின் முழுமையான தன்மையை கண்டறிந்தது. ஒரு தரப்படுத்தப்பட்ட முழுமைக்கு எல்லாவற்றையும் வெட்டியது. சமூகத்தில் ஒரு சரியான இயந்திரத்தை உருவாக்கியது. பின்னர் ஆன்மாவைப் பற்றி அக்கறையற்ற அறிவியலும் பகுத்தறிவும் அமைதியான சீரான உலகத்தை இரும்புச் செய்ய முடியும். ஏயோனிக் தேடல்கள் வெளிப்புற உண்மைகளுடன் நிரம்பியுள்ளன மற்றும் மனதில் ஒற்றை வடிவ சிந்தனை சக்தி. ஆவியின் கனவுகளில் பொருளின் தர்க்கத்தை செலுத்துதல். மனிதனின் நியாயமான விலங்கு உருவாக்கம் மற்றும் அவரது வாழ்க்கையின் சமச்சீர் துணை.
இது ஒரு தெளிவற்ற உலகில் இயற்கையின் உச்சமாக இருக்கும் நீண்ட கால உழைப்பின் மகத்தான விளைவு. பூமியின் பரிணாமம் முடிசூட்டப்பட்டது. அதன் பணி முடிந்தது.